நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே யானை தாக்கி 30 வயது இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். சேம்பக்கரை ஆதிவாசி கிராமத்தைச் சேர்ந்த விஜயகுமார் குன்னூர் நகரில் இருந்து உணவுப் பொருட்களை வாங்கிக் கொண்டு பேருந்து மூலம் ஆர்டலி வந்தார். அங்கிருந்து ஊருக்கு செல்ல 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்த நிலையில் வனப்பகுதியில் மறைந்திருந்த யானை தாக்கி விஜயகுமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் கொடுக்காப்புளி விற்பனை சூடுபிடித்துள்ளது. மதுரை ராமநாதபுரம் 4 வழிச்சாலையில் ஆங்காங்கே சாலையோரத்தில் சிறு வியாபாரிகள் விற்பனைக்கு வைத்துள்ள கொடுக்காப்புளி கிலோ 400 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. சீசன் தொடங்கியுள்ள நிலையில் வரத்து குறைவாக இருப்பதாகவும் ஏப்ரல் மே மாதங்களில் பெங்களூரு ஓசூர் பகுதிகளில் கொடுக்காப்புளி விளைச்சல் அதிகரித்து விற்பனைக்கு வந்தால் விலை குறையும் என்றும் வியாபாரிகள் தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே போலியாக கிரயம் செய்த விவசாய நிலங்களை மீட்க வலியுறுத்தி விவசாயிகள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில்பட்டி அருகே முடுக்கலான்குளம் கிராமத்தில் 300 ஏக்கர் விவசாய நிலங்களை தனியார் நிறுவனங்கள் போலியாக கிரயம் செய்ததாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். விவசாயிகளுக்கு தெரியாமலேயே நடைபெற்ற இந்த மோசடி மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகளாக பதவி வகித்த நீதிபதிகள் ஆர் சக்திவேல் மற்றும் பி தனபால் ஆகியோர் நிரந்தர நீதிபதிகளாக பதவியேற்றுக் கொண்டனர். கடந்த 2023ஆம் ஆண்டில் சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகளாக இருவரும் நியமிக்கப்பட்ட நிலையில் இருவரையும் நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்க உச்சநீதிமன்ற கொலிஜியம் அளித்த பரிந்துரையை ஏற்று மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்தது. அதன்படி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்னும் 10 நீதிபதிகள் பணியிடங்கள் காலியாக உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பேருந்து நிலையம் அருகே டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் காவலர்களுடன் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பொதுமக்கள் அதிகம் கூடும் இடத்தில் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி பாஜகவினர் முற்றுகையிட முயன்றனர். அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவலர்கள் தடுக்க முயன்ற நிலையில் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 50க்கும் மேற்பட்டோரை காவலர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்து எடுத்துச் சென்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கஞ்சா போதையில் பாட்டியை அரிவாள்மணையால் வெட்டி கொலை செய்த பேரனை காவலர்கள் கைது செய்தனர். தலவாய்புரத்தைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்பவர் கஞ்சா போதைக்கு அடிமையாகி இருந்ததை அவரது பாட்டி சரஸ்வதி கண்டித்து வந்துள்ளார். இந்நிலையில் மது அருந்திவிட்டு வீட்டிற்கு சென்ற ஸ்ரீதரை அவரது பாட்டி மீண்டும் கண்டித்ததால் ஆத்திரமடைந்த ஸ்ரீதர் சரஸ்வதியை கீழே தள்ளி அரிவாள்மணையால் வெட்டியும் தலையில் கல்லை போட்டும் கொலை செய்துள்ளார். இதனையடுத்து ஸ்ரீதரை தலவாய்புரம் காவலர்கள் கைது செய்தனர். கோவையில் இருவேறு இடங்களில் 4 பாம்புகள் பிடிக்கப்பட்ட நிகழ்வு மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரம்யா என்பவர் வீட்டு வளாகத்திற்குள் 3 கண்ணாடி விரியன் பாம்பு இருப்பதை அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் அவற்றை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதேபோன்று கருப்புக்கடை அலிப் காலனியில் புதர்மண்டிய பகுதியில் இருந்த 7 அடி நீள சாரை பாம்பை பிடித்த பாம்பு பிடி வீரர் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் காஞ்சிரக்கோடு பகுதியில் புல்லட் பைக் திருடப்பட்ட காட்சி வெளியாகியுள்ளது. ஒர்க் ஷாப்பில் பணியாற்றும் விஜயேந்திர சிங்கன் தனது பைக்கை கடையின் முன் நிறுத்தியுள்ளார். மதியம் திடீரென பைக் காணாமல் போனதால் அதிர்ச்சியடைந்த அவர் அருகில் இருந்த CCTV காட்சிகளை ஆய்வு செய்தார். அப்போது அடையாளம் தெரியாத நபர் புல்லட்டை திருடிச் சென்றது தெரிய வந்தது. இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவில் முளைப்பாரி ஊர்வலத்தின் போது மோதல் ஏற்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். திருவிழாவிற்கு வந்திருந்த திருக்கடலையைச் சேர்ந்த 2 இளைஞர்களுக்கும் மேலக்கொள்ளை கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் அவர்கள் அரிவாளை வைத்து தாக்கிக் கொள்ள முயன்றதால் ஊர்வலத்தில் சென்ற மக்கள் பதறி ஓடினர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கணவனை பிரிந்து சென்ற இளம்பெண் திருப்பூரில் இளைஞருடன் சுற்றியதை பார்த்து அப்பெண்ணின் மாமியார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கை குழந்தையுடன் மாயமான இளம்பெண் திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தில் இருப்பதாக மாமியார் மாமனாருக்கு தகவல் கிடைத்தது. அவர்கள் அங்கு சென்றபோது மருமகள் வேறொரு இளைஞருடன் இருந்ததால் அதிர்ச்சியடைந்தனர். அவரை விரும்புவதாக கூறிய பெண் தாலியை கழற்றி கொடுத்த நிலையில் குழந்தையை கணவனின் பெற்றோர் பறித்துக் கொண்டதால் பிரச்சனை முற்றியது. இதனால் காவல்துறையினர் விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். கன்னியாகுமரியில் கள்ளக்காதல் விவகாரத்தில் மனைவியை அடித்து கொலை செய்ய முயன்ற கணவன் விரக்தியில் தற்கொலை செய்து கொண்டார். பத்துக்காணி பகுதியைச் சேர்ந்த அனில்குமாரின் மனைவி மதுகுமார் என்பவருடன் தகாத உறவில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனை பலமுறை கண்டித்தும் மனைவி கேட்காத ஆத்திரத்தில் அனில்குமார் இரும்பு கம்பியால் தாக்கியுள்ளார். மயங்கி விழுந்த மனைவி உயிரிழந்து விட்டதாக கருதி மனமுடைந்த அனில்குமார் வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார். இதனிடையே அவரது மனைவிக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே அனுமதியின்றி வெடிபொருட்கள் மற்றும் எலக்ட்ரிக் டெட்டனேட்டர்கள் பதுக்கி வைத்திருந்த இருவர் கைது செய்யப்பட்டனர். ரகசிய தகவல் கிடைத்ததன் பேரில் நல்லாம்ளூர் கிராமத்தில் காவலர்கள் சோதனை நடத்தினர். அப்போது பரமசிவம், அமித் ஆகியோர் வெடிபொருட்களை பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. தொடர்ந்து அவர்கள் வீட்டில் சோதனையிட்டதில் 276 எலக்ட்ரிக் டெட்டனேட்டர்கள் மற்றும் 13 கிலோ வெடிமருந்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். யூடியூபில் பார்த்த டயட்டை பின்பற்றி கேரளாவைச் சேர்ந்த இளம்பெண் உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கண்ணூரைச் சேர்ந்த ஸ்ரீநந்தா என்ற 18 வயது பெண் பல நாட்களாக எந்த உணவையும் உட்கொள்ளாமல் தொடர்ந்து தண்ணீரை மட்டும் பருகியதாக தெரிகிறது. இதனால் அவரது உடலில் சர்க்கரை மற்றும் சோடியத்தின் அளவு அதிக அளவில் குறைந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டது. பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சத்தீஸ்கர் மாநில முன்னாள் முதலமைச்சரின் மகன் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். சட்டவிரோத பண பரிவர்த்தனை குற்றச்சாட்டு தொடர்பாக பூபேஷ் பாகலின் மகன் சைத்தன்யா பாகலின் வீடு மற்றும் அவருக்கு தொடர்புடைய 14 இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பூபேஷ் பாகல் 7 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் பொய் வழக்கில் தற்போது சோதனை நடந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளராக பாகல் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விண்வெளியில் இருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் வரும் 16ஆம் தேதி பூமிக்கு திரும்புவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 நாள் விண்வெளி பயணமாக சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 9 மாதங்களாக விண்வெளியிலேயே உள்ளனர். இந்த நிலையில் ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலத்தின் மூலமாக அவர்கள் இருவரும் அடுத்த வாரம் பூமிக்கு திரும்புவார்கள் என்று நாசா அறிவித்துள்ளது. ஒருநாள் போட்டிகளில் இருந்து ரவீந்திர ஜடேஜா ஓய்வு பெற உள்ளதாக வதந்திகள் பரவிய நிலையில் அதற்கு பதிலளிக்கும் விதமாக அவர் பதிவிட்டுள்ளார். T20 உலகக்கோப்பை தொடருக்கு பின்னர் சர்வதேச T20 போட்டிகளில் இருந்து விலகுவதாக ரவீந்திர ஜடேஜா அறிவித்திருந்தார். எனவே சாம்பியன்ஸ் கோப்பை தொடருக்கு பின்னர் ஒருநாள் போட்டிகளில் இருந்து அவர் விலக வாய்ப்பிருப்பதாக சிலர் கூறி வந்தனர். இந்நிலையில் வீண் வதந்திகள் வேண்டாம் என ஜடேஜா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். கார் பார்க்கிங்கால் ஏற்பட்ட தகராறில் பக்கத்து வீட்டுக்காரரை தாக்கியதாக இலங்கை கிரிக்கெட் வீரர் அஷின் பந்த்ரா கைது செய்யப்பட்டார். பிளியாண்டலா பகுதியில் உள்ள தனது இல்லத்திற்கு அருகே காரை நிறுத்துவதில் பக்கத்து வீட்டுக்காரருடன் அஷின் வாய் தகராறில் ஈடுபட்டதாகவும் பின்னர் அவர்களை வீடு புகுந்து தாக்கியதாகவும் தெரிகிறது. இந்த புகாரின்படி அஷினை போலீசார் கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் ஆன்லைனில் ட்ரிம்மர் ஆர்டர் செய்தவருக்கு பார்சலில் ஜல்லிக்கற்கள் அனுப்பப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குன்னூரை சேர்ந்த காஜா என்பவர் ஆன்லைனில் 1000 ரூபாய்க்கு ட்ரிம்மர் மிஷின் ஆர்டர் செய்துள்ளார். இந்நிலையில் அவரது வீட்டுக்கு வந்த பார்சலை டெலிவரி கொடுக்க வந்தவர் முன்னே பிரித்து பார்த்தபோது அதில் ஜல்லிக்கற்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். கேரள மாநிலம் வயநாடு அருகே தன்னை நோக்கி காட்டுப்பன்றி ஓடி வருவதைக் கண்டு அச்சமடைந்த பெண் கீழே விழுந்து காயமடைந்தார். வயநாடு மாவட்டத்தில் மேப்பாடி பகுதியில் 2 காட்டுப்பன்றிகள் ஆக்ரோஷமாக அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தன. அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த பெண் ஒருவர் காட்டுப்பன்றி வருகிறதா என பார்த்தபோது திடீரென ஒரு காட்டுப்பன்றி அவர் அருகே ஓடி வந்தது. இதனை கண்ட பெண் அச்சமடைந்து நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் அவர் காயமடைந்தார். தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு சுமார் 4 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்பைஸ்ஜெட் நிறுவன விமான போக்குவரத்து சேவை மீண்டும் தொடங்கவிருக்கிறது. தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு இயக்கப்பட்டு வந்த விமான சேவையை கடந்த 2021ஆம் ஆண்டில் ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் நிறுத்தியது. இந்நிலையில் பயணிகளின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்து வருவதால் மீண்டும் வரும் 30ஆம் தேதி முதல் தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு 2 முறையும் பெங்களூருக்கு 1 முறையும் விமானத்தை இயக்க ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அதிவேகமாக வந்த கண்டெய்னர் லாரி சாலையில் நின்றிருந்த கார் மீது விழுந்த சிசிடிவி காட்சி நெஞ்சை பதற வைக்கிறது. சிவனைந்தபுரம் காவல்துறை சோதனை சாவடியை கடக்க முயன்ற கண்டெய்னர் லாரி கட்டுப்பாட்டை இழந்து அங்கு சாலையை கடக்க நின்றிருந்த கார் மீது விழுந்தது. இதில் கார் அப்பளம் போல் நொறுங்கியதுடன் 4 பேருக்கு காயம் ஏற்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த ஆழியாறு அணையில் தேன் குளவி தாக்கியதில் சுற்றுலா வந்த கல்லூரி மாணவ மாணவிகள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் எரையூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஆசிரியர்களுடன் ஆழியாறு அணை மற்றும் பூங்காவை சுற்றி பார்க்க வந்தனர்.
புதூர் கால்வாய் அருகே சென்றபோது தேன் குளவி கூடு கலைந்து மாணவர்களை தாக்கியது. சென்னை அடுத்த பூந்தமல்லியில் வரதராஜ பெருமாள் கோயிலில் முதன்முறையாக தெப்போற்சவம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். முன்னதாக வரதராஜ பெருமாள் மற்றும் திருக்கச்சி நம்பி சிலைகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் குடித்துறை மகாதேவர் ஆலயத்தில் 20 ஆண்டுகளுக்கு பின் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 4ஆம் தேதி விழா தொடங்கிய நிலையில் தினமும் பரிகார பூஜைகளும் ஹோமங்களும் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து நடந்த கும்பாபிஷேக விழாவில் சிவன், விஷ்ணு, பிரம்மா சந்நிதிகளின் கும்பத்தில் அபிஷேகம் செய்யப்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மார்க்கெட்டில் பூண்டு வரத்து அதிகரித்திருப்பதால் விலை கிலோ 30 ரூபாய் வரை குறைந்திருக்கிறது. வெள்ளைப்பூண்டு சீசன் தொடங்கியிருப்பதால் மார்க்கெட்டுக்கு வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் கடந்த வாரம் 35,000 மூட்டை பூண்டுகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டு 1 கிலோ 100 ரூபாய் முதல் 130 ரூபாய் வரை விற்பனையானது. தற்போது நீலகிரி மாவட்டத்திலிருந்து சுமார் 40,000 மூட்டை வெள்ளைப்பூண்டு விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டன. இதனால் பூண்டு விலை மேலும் குறைந்து 1 கிலோ 30 ரூபாய் முதல் 120 ரூபாயாக சரிந்திருக்கிறது. மதுரையில் குடிநீர் குழாய்க்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் பள்ளி பேருந்து டயர் சிக்கிக் கொண்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. காந்தி நினைவு அருங்காட்சியகம் அருகே உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் குடிநீர் குழாய் பதிக்கும் பணி நடைபெற்று வந்தது. இங்கு குழாய் பதித்த பின்பு பள்ளங்கள் மண்ணால் மூடப்பட்ட நிலையில் அவ்வழியாக சென்ற தனியார் பள்ளி பேருந்தின் இடது பக்க டயர் அதில் சிக்கிக் கொண்டது. இதனால் அவ்வழியாக சென்ற வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்தன. கேரள மாநிலம் மலப்புரம் அருகே கருவரகுண்டு மலையோர பகுதியில் வாகனத்தில் சென்ற நபர்கள் அங்கு புலி நடமாடியதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். வாகனத்தில் இருந்த நபர் ஒருவர் புலி ஓடியதை தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்துள்ளார். அந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. கோவை வெள்ளியங்கிரி மலைக்கோயிலில் போதுமான மருத்துவ வசதிகள் இல்லை என பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தென் கைலாயம் என அழைக்கப்படும் வெள்ளியங்கிரி மலையில் ஏறுவதற்கு வருடத்தில் 6 மாதங்கள் மட்டுமே வனத்துறை அனுமதி வழங்கி வருகிறது. இந்த ஆண்டில் கடந்த மாதம் 1ஆம் தேதி முதல் பக்தர்கள் மலையேற அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் கோயிலில் போதுமான மருத்துவ வசதி இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் மாசி மாத பிரம்மோற்சவத்தையொட்டி வெள்ளை குதிரை வாகனத்தில் வீதி உலா வந்த காமாட்சியம்மனை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மாசி மாத பிரம்மோற்சவ உற்சவத்தையொட்டி சிவப்பு நிற பட்டுடுத்தி திருவாபரணங்கள் அணிந்து மனோரஞ்சித பூ, செண்பகப்பூ, மலர் மாலைகள் சூடி காஞ்சி காமாட்சியம்மன் வெள்ளை குதிரை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ராஜபீதிகளில் வலம் வந்த காமாட்சியம்மனை வழியெங்கும் பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே அரசு தொடக்கப்பள்ளியின் 70வது ஆண்டு விழாவை முன்னிட்டு பள்ளிக்கு தேவையான பொருட்களை கிராம மக்கள் சீராக வழங்கினர். சேந்தன்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் 70வது ஆண்டு விழாவை முன்னிட்டு ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே ஒன்று திரண்ட மக்கள் பள்ளிக்கு தேவையான மேசைகள், விளையாட்டுப் பொருட்கள், நாற்காலிகள், மின்விசிறிகள், இசைக்கருவிகள் உள்ளிட்ட பொருட்களை சீராக வழங்கினர். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே போதைப் பொருளாக பயன்படுத்த மருந்து தர மறுத்த மருந்து கடை மீது இளைஞர்கள் தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. நெய்யாற்றின் கரை பகுதியில் உள்ள அப்பல்லோ மருந்தகத்திற்கு வந்த இளைஞர்கள் அதிக அளவில் தூக்க மாத்திரைகளை கேட்டுள்ளனர். மருத்துவரின் குறிப்பு இல்லாமல் மருந்து தர ஊழியர்கள் மறுத்ததால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் பயங்கர ஆயுதங்களை கொண்டு கண்ணாடிகளையும் இருசக்கர வாகனத்தையும் அடித்து உடைத்தனர். கொல்கத்தாவில் சாலையோர வியாபாரி ஒருவர் ஓரியோ ஆம்லெட் விற்பனை செய்யும் வீடியோ அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. சமீப காலங்களாக சாலையோர உணவகங்களில் வித்தியாசமான உணவுகளை விற்பனை செய்வது வாடிக்கையாகி வருகிறது. அந்த வகையில் கொல்கத்தாவில் ஒருவர் ஆம்லெட்டில் ஓரியோ பிஸ்கட்களை வைத்து சமைத்து விற்பனை செய்வது அனைவரையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது. சேர்க்கையே சரியில்லையே என பலரும் இந்த வீடியோவை பகிர்ந்து வருகின்றனர்.